ஒரு விஷ பாம்புன்னு. வெளியே போடா. சும்மா கத்தாதடி. உன்ன மாதிரி எத்தனையோ வேசிகளை நான் பார்த்திருக்கேன். என்னடா சொன்ன? உன் ஆசைக்கு இணங்கின வரைக்கும் நான் நல்லவளா தெரிஞ்சேன். இப்போ உன் கண்ணுக்கு நான் வேசியா தெரியறேனா? பொம்பளை பொறுக்கி. என்ன தைரியம் தான் என் சட்டையில கை வைப்ப? ஒண்ணுட வண்டி. ஏன் மேலேயே ஏய், நான் உன்னை சும்மா விட மாட்டேன். என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டேன். நான் உன்னை நிம்மதியா வாழ விட மாட்டேன். தாட்சாயணி, என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி வந்திருக்க? நீங்க ரேவதியை விக்கலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. ரேவதியை சாகடிக்கலான்னு பாக்குறீங்களா? ஆமா, நீ என்னதான் சொல்ல வர்ற? என்னமோ ரேவதியை விக்க போறேன், சாகடிக்க போறேன்னு சொல்லிக்கிட்டு சொல்ல வந்தத கொஞ்சம் தெளிவாதான் சொல்ல. நீங்க இவள அவனுக்கு கட்டி வைக்க போறீங்களா? யார பத்தி நீ சொல்லிட்டு இருக்க? சிவனாண்டிய பத்தி. ஓஹோ, சிவனாண்டிய பத்தியா? அத நான் அப்பவே மறந்துட்டேன். இப்ப அவன் என் வீட்டுக்கு வந்திருந்தான். ஃபுல்லா குடிச்சிருந்தான். இந்த கல்யாணம் நடக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு, உன்னை தேடி வந்திருக்கான். மானம் கெட்டவன். அவன் இருக்கானா? துரத்திட்டேன். இனிமே அவனை நான் கனவுல கூட சேர்த்துக்க மாட்டேன். தயவு செஞ்சு நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். ஆம்பளை பிள்ளை இருக்க வீட்டுல இனிமே இந்த மாதிரி கோலத்துல எல்லாம் வந்து நிக்காத. ஐயோ, காமாட்சிமா, கொஞ்சம் நில்லுங்க. என்ன சூப்பர்வைசர் சார்? எங்க கிளம்பிட்டீங்க? ஊருக்கு போறேன். மனசை விட்டு சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். பேசலாமா? தயவு செஞ்சு அதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வாங்க. நான் பிறந்த அப்பவே என் அப்பாவும் அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. எனக்குன்னு யாரும் இல்லாததுனால நான் எப்படியோ வளர்ந்தேன். அப்படி இருக்கும்போது தான் இங்க எனக்கு வேலை கிடைச்சது. ஒரு புது மனுஷனா மாறி வாழணுன்னு தான் இந்த ஊருக்கு வந்தேன். கை நிறைய காசு, தட்டி கேட்க ஆள் இல்லாத தைரியம். மறுபடியும் பழைய வாழ்க்கைக்கே போயிட்டேன். செஞ்ச தப்புகளையும் வெளிப்படையா செஞ்சேன். நான் செஞ்ச தப்புங்களுக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் நான் மாறி வாழணும்னு ஆசைப்படுறேன். ஒரு தாயா இருந்து நீங்க என்ன மன்னிக்க மாட்டீங்களா? ரேவதிய எனக்கு கட்டி வச்சு என்ன ஒரு நல்ல மனுஷனா வாழ வைங்க. திருந்த ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க, வாழ்க்கை கொடுங்க.
கோபி எழுந்துருங்க காஃபி சாப்பிடுங்க காஃபி அடி பாவி, ஊரே உங்களை பத்தி தப்பா பேசுறப்ப நான் நம்பல. ஆனா அது உண்மையை நிரூபிச்சிட்டியேடி. இதுல என்ன தப்பு இருக்கு வாயை மூடிட்டு கொன்னுடுவேன் உன்னை. உன் கையிலே கொண்டுடு ரேவதி, டேய் நிறுத்துடா. ரேவதி பேரை சொல்ல உனக்கு என்னடா தகுதி இருக்கு? வீட்டை விட்டு வெளியே போடா. அவர் இங்க இருந்து போக மாட்டாரு அத சொல்றதுக்கு நீ யாருடி? உன்னை விட வயசுல பெரியவ, அவகிட்ட இப்படி வெக்கமால. கோபி இங்கே இருங்க கோபி என்ன தைரியம் நீ உனக்கு? அப்ப நானும் அவர் கூடயே போயிடும் என்ன பண்ற பாரு, உன்னை இந்த அளவுக்கு ஆக்கிட்டானு. அந்த ராஸ்கலை என்ன பண்ற பாரு. அவரை மட்டும் தொட்ட